அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி சோலா பூரி. அதுவும் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே ஸ்டைலில் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இது ஆப்ஷனல் தான். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, அந்த பூரிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ப சோடா, அதை நான் போடுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போடுங்க. இது போட்டால் பூரி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு இது சும்மா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோளா பூரியை பொறுத்த வரைக்கும் பூரி மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு, சேம் டைம் ரொம்ப லூஸாகவும் ஆகிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம 10 to 15 நிமிஷம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து நல்லா மாவை பிசைங்க. இது நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு விட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மாவு வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அது வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரெடி பண்ண இந்த மாவை ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். 2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சும்மா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையால். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துடலாம் பூரிக்காக. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரி சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. சோளா பூரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தி கட்டையால் நம்ம உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப திக்காகவும் வேணாம், சேம் டைம் மெலிசாகவும் வேணாம். இதோட திக்னஸ் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. பூரி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த நம்ம உருட்டி வச்சோம்ல இந்த மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு பூரி. பொங்கி வர டைமில் இந்த மாதிரி இந்த கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து விடுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டேரிங்க இந்த பூரியை. அப்போ தான் அந்த பூரியோட எல்லா சைடும் இந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகி வரும். பூரியோட கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு பிசையும் போது சுகர் ஆட் பண்ணோம்ல, அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. அதனால தான் சுகர் இதில் ஆட் பண்ணது. இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் வடியில் ஒரு பாத்திரத்தில் இந்த பூரியை போட்டுடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா பூரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிட்டா பூரி வந்து பொங்கி வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரெடி பண்ணி வச்ச ஒரு பூரியிலேருந்து நான் லைட்டாக உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ நமக்கு சுட சுட சோளா பூரி ரெடி ஆகிடுச்சு. கூடவே பூரிக்கு சைட் டிஷ்ஷு சோலே மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோலே மசாலாவை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுவும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சோலே மசாலா பவுடரை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் அந்த சோலா பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.